வதக்கறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதுதாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. அதில் நம்ம ட்ரை மசாலாவை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், வரமிளகா, பூண்டு இதையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதில் 3 தக்காளி சேர்த்திக்கலாங்க. தக்காளி சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எந்த ஒரு மசாலா பவுடருமே இல்லாத அருமையான தக்காளி சாப்பாடு இது. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு கேஸை சிம்மிலேயே வச்சு வதக்கிக்கலாங்க. அப்போ தான் இது நல்லா மையாக வதங்கி வரும். நல்லா வதக்கிடுங்க. நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 1 கப் சாதம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்திட்டு நல்லா பரட்டி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.